வணக்கம் மக்களே. தேர்தல் தேதிகளை மார்ச் 14 அல்லது 15ஆம் தேதி தமிழக தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திமுக, அதிமுக போன்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. எந்தெந்த தொகுதிகளில் நம்ம கூட்டணி கட்சிகள் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக அதில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க போட்டிட்டால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, அவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லை தோல்வி அடைவாங்களா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பேச இருக்கோம். அதில் முதலாவதாக சபையை வழிநடத்தக்கூடிய, சட்டப்பேரவையை வழிநடத்தக்கூடிய வானளாவிய அதிகாரம் உடைய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சபாநாயகர். இப்போதைய சபாநாயகர் இருப்பவர் திரு அப்பாவு அவர்கள், ராதாபுரம் தொகுதியில் இருந்தவர். அவர் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் முதல்வருடைய மருமகன் திரு சபரீசன் அவர்கள் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கனிமொழி அவர்களுக்கு ஏற்படுது. ஏனென்றால் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியெல்லாம் கனிமொழியுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இப்போ சபரீசன் அவர் வைத்து நடத்தக்கூடிய அந்த பெண் அப்படிங்கிற அந்த அமைப்பிற்காக சர்வேக்களை அவரே நேரடியாக சென்று கட்சியுடைய முக்கியஸ்தர்களை, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசுகிறார். சமீபத்தில் அவர் வள்ளியூரில் கட்சியுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ராதாபுரம் தொகுதியில் மீண்டும் அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக அங்கு சந்திக்கும். மிகப்பெரிய அளவில் ராதாபுரத்தில் அப்பாவுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு அலை வீசுது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திரு அப்பாவுக்கு மேலே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கனிம வள கொள்ளை மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய குவாரிகள், அந்த குவாரிகள் மிகப்பெரிய அளவில் செயல்படுது. இதனால் அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு தூசி மயமாக காட்சிப்படுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சுவாச கோளாறுகள், மிகப்பெரிய அளவில் சாலைகள் சேதமடையுது, மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுது, கனிம வளம், இயற்கை வளம் சுரண்டப்படுவதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதையெல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்த சபரீசனுடைய பெண் அமைப்பு சபரீசனும் முதல்வர் காதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது திமுகவில்? அப்பாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா, இல்லை அப்பாவுக்கு கல்தா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பப்படுவாரா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அப்பாவு தமிழக சட்டப்பேரவையுடைய சபாநாயகராக இருக்கிறார். வானளாவிய அதிகாரம் படைத்தவர். உங்களுக்கு தெரியும், இந்த சபாநாயகருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கோர்ட்டு கூட எந்த வித ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, கோர்ட்டு கூட அவரை கேள்வி கேட்க முடியாது. இதுதான் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நீதிமன்றம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவர் தான் இந்த சபாநாயகர். தற்போதைய சபாநாயகர் இருப்பவர் அப்பா உங்களுக்கு தெரியும். இவர் முதலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து அங்கே போட்டிட்டார். அதுக்கப்புறம் 2 முறை சுயேட்சையாக போட்டிட்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா 2016 இன்பதுரை அவரை எதிர்த்து போட்டிட்டு தோல்வி அடைந்தார். அதிமுகவில் இப்போ எம்பியாக இருக்கார் இல்லையா, இன்பதுரை அவர்கள், அவரை எதிர்த்து சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் போட்டிட்டு தோல்விச்சார். கடைசியில் நடந்த இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அதுவும் பார்த்திங்கன்னா இவர் 44% வாக்குகளை பெற்றார். அதாவது திரு அப்பாவு அவர்கள் மொத்தம் 44%, அவர் 40%, 40.39%. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3.5%, ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அப்பாவு வெற்றி பெற்றார். ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார். ஸோ இப்படி அப்பாவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ராதாபுரம் பகுதியில், அதுவும் குறிப்பாக இந்த வள்ளியூர், நாங்குநேரி இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்படி அறியப்பட்டார்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர். அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். மக்களுடைய இயல்பாக எளிதாக பழகக்கூடியவர். ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை போல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அந்த வட்டார வழக்கில் அவர் பேசுவார். இன்னமும் அவர் சபாநாயகராக இருந்தார்னு பார்த்திங்கன்னா அந்த தென் மாவட்ட வழக்குகள் மொழியில் தான் அவர் பேசுவார், அந்த வட்டார வழக்குகளில் தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர், ஒரு எளிதில் அணியக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெயர்லாம் அவருக்கு இருந்தது. பட் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகத்துக்குடமான விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தன்னை ஒரு சிறுபான்மையின ஒரு மக்கள், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களின் ஒரு காவலனாக காட்டிக்கொள்ளக்கூடிய, எந்த ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய அந்த பகுதியில் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரி விசேஷங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முதல் ஆளாக போய் அந்த இதில் போய் தலைமை அந்த ஸ்டேஜில் போய் உட்காரக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். அதுவும் குறிப்பாக இந்த காவல் கிணறு ராதாபுரம் பகுதியில் இந்த கிறிஸ்தவ பங்கு தந்தைகள் கூட ரொம்ப நெருக்கிய தொடக்கத்தில் இருக்கக்கூடியவர்.
ஏன்னா ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களால் தான் இந்த ஆட்சி அமைந்தது அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் தான் திரு அப்பாவு அவர்கள். ஸோ அப்பேற்பட்ட அப்பாவு மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சமீபத்தில் கூட அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு கல்லூரி மாணவிகிட்ட உரையாடும் போது அந்த கல்லூரி மாணவி அப்பாவிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் பேரில் நிறைய கல்குவாரிகள் இருக்காமே, நீங்கள் நிறைய கல்குவாரிகள் நடத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, என் மேரில் ஒரு கல்குவாரி இருந்து நடந்து சொன்னீங்கன்னா நான் இந்த அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு செயற்கையாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். அது இயற்கையாக நடைபெறவில்லை. வேணுமென்றே மக்கள் மத்தியில் ஒரு விளம்பர வெளிச்சத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்பா ஒரு செய்த விஷயம்தான் அது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சபரீசன் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பொதுவாக சபரீசன் ஒரு திரைமறைவுக்கு பின்னாடி தான் செயல்படக்கூடியவர். அரசியல் வெளிச்சத்தில் நேராக இன்ட்ராக்ட் ஆக மாட்டார். இப்போ மருமகனே பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் வர ஆரம்பிச்சிட்டார். அவர் டைரெக்டாகவே அரசியலுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஏனென்றால் அவர் பின்னாடி இருந்து தான் காய்களை நகர்த்துவார். அந்த மாதிரி தான் சசிகலா எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது பின்னாடி இருந்து அரசியல் அஸ்திரங்களை நகர்த்தினாரோ அதே போல தான் இந்த சபரீசன் திமுக வட்டாரத்தில் அறியப்பட்டார். ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அவர் டைரெக்டாக உள்ளே வர ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக இந்த தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அவர் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் செய்கிறார். மேலும் இவர் சபரீசன் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் தான், அது உங்களுக்கு நன்கு தெரியும். ஸோ இவர் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கும்போது கள நிலவரங்களை நன்கு ஆராயிறார். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பாவு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. மீண்டும் அவருக்கு அங்கே சீட்டு கொடுத்தா வாய்ப்பில்லை ராஜா, சீமான் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறத அவர் தலைமை காதுக்கு போட்டு விட்டார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்பாவும் ராதாபுரத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவரும் வேட்புமனு வாங்கியிருக்காரு. அதை ஃபில்லப் பண்ணி கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கிரகாம்பல் அவரும் வாங்கி வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாரு. மனுவெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு கடுமையான ஒரு டக் ஆஃப் வார் திமுகக்குள்ளே போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ராதாபுரம் தொகுதியில் கிரகாம்பலும் போட்டியிட விரும்புகிறார் அப்படிங்கிறத செய்தி. ஸோ சீட்டு அப்பாவுக்கு கிடைக்குமா இல்லை கிரகாம்பலுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் 2 பேர் மேலேயுமே ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா இந்த கிரகாம்பல் என்பவர் மிகப்பெரிய அளவில் தொழில் நிறுவனங்களை கல்குவாரிகள்லாம் வைத்து நடத்துகிறார். கிரகாம்பல் மேலுமே அறப்போர் இயக்கம் ஒரு மிகப்பெரிய வழக்கை தொடுத்திருக்காங்க. அவர் மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் வைத்திருக்காங்க. தமிழகத்திலே அளவுக்கு அதிகமான கல்குவாரிகள் செயல்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகருடைய தொகுதி தான். ராதாபுரம் தான் தமிழகத்திலே அதிகமான கல்குவாரிகள் இருக்குது. கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது அங்கே தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய அளவில் இந்த கிரகாம்பல் அவருடைய நிறுவனம் எஸ்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஏவி குரூப்புமே கனிம வளத்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதாக அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவு போட்டிட்டார்னா க்ளீன் போல்ட், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கிரகாம்பல் போட்டியிட்டாலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதாவது திமுக மீது அந்த பகுதியில் ஒரு அதிருப்தி இருக்குது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்பாவு போட்டியிட்டார் என்றால் அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அவர் மேலே இருக்குது. மேலும் மேம்போக்காக தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது. ப்ளஸ் எஸ்ஏவி கிரகாம்பல் அவர்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவரும் வெற்றி பெறுவதில் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் செய்யுது. ஸோ இந்த தொகுதி யாருக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த தொகுதியில் அதிமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ அல்லது நாம் தமிழர்களோ ஒரு நல்ல ஒரு அரசியல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு தொகுதி வாரியாக உங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுங்க. அதாவது தமிழ்நாட்டு என்று மொத்தமாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுறீங்க பார்த்தீங்களா, அது என்ன பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கு ஏற்றார் போல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ ராதாபுரம் தொகுதி பார்த்திங்கன்னா மிகவும் வறண்ட பகுதி. அங்கே வேலைவாய்ப்புக்கு எதுவுமே இல்லை. இந்த நாங்குநேரி பொருளாதார திட்டம் சொன்னாங்க, அதுவும் கிடப்பில் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வாட்டர் டேங்கு தயாரிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தான் இருக்குது. மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி இல்லை. இப்போ நாங்குநேரி அந்த பெரும்பத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய அசாதாரண சுகம் பார்க்குறவனெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா தொழில் வளம் இல்லை. அந்த பகுதி மக்களுக்கு ஒரு தொழில் வளம் இருந்தாங்கன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய கவனம் அதில் செல்லும். இந்த மாதிரியான வீண் புறன் பேசுகிறது, சாதி பெருமை பேசுகிறது இதெல்லாம் தடுக்கப்படும். ஸோ அதை இந்த திமுக அரசு செய்ய தவறிவிட்டது. வெறும் வாய் ஜாலத்தில் வடை சுடக்கூடிய வேலைகளைத்தான் இந்த ஸ்டாலின் அரசு செய்துக்கிட்டு இருக்கு. எப்போ பாரு சமூக நீதி சமூக நீதி இதுதான் பேச்சாக இருக்கே தவிர
வாயில் வடை சுடுறது தான் பேச்சாக இருக்கே தவிர செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை அங்கு அப்பாவு போட்டியிட்டால் க்ளீன் போல்ட் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வேறு யார் திமுகவிலிருந்து போட்டிட்டாலும் ராதாபுரம் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். எதிர்க்கட்சிகள் இதை சமயோஜிதமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் அங்கு அவர்கள் வெற்றிகளை குவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.